ஒரு மனிதன் அதிகமாக யோசித்தால் இல்லாத பிரச்சனைகளின் கடலில் அவன் மூழ்கிவிடுவான். நம்மில் பலரும் அதிக சிந்தனையின் சிக்கலில் சிக்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு சிந்தனைக்கும் பின்னால் முடிவில்லாத எண்ணங்கள், பயங்கள், சந்தேகங்கள். இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவிக்கிறோம். ஆனால் பண்டைய காலங்களில் மன்னர்கள், முனிவர்கள் கூட இதை எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் எப்படி இதை கையாண்டார்கள் தெரியுமா? அதற்கு உதாரணமாக ஒரு கதை இருக்கிறது. முன் அயோத்திய மகாராஜ்யத்தின் மிகப்பெரிய தர்மசீல மன்னன் தான் ஹரிச்சந்திரன். மன்னர் ஹரிச்சந்திரர் உண்மைத்தன்மை, தாராள மனப்பான்மை மற்றும் தர்மத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவர். இருப்பினும் காலப்போக்கில் அவரது மனம் கவலைகளால் சூழப்பட்டது. அவர் தொடர்ந்து தனது மக்கள், தனது ராஜ்யத்தின் எதிர்காலம், தனது பொறுப்புகள் மற்றும் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அவரது இரவுகள் தூக்கமில்லாமல் இருந்தன. அவரது நாட்கள் முடிவில்லா எண்ணங்களால் நிறைந்திருந்தன. வறட்சி வந்து என் மக்கள் துன்பப்பட்டால் என்ன செய்வது? ஒரு ஆட்சியாளராக நான் தவறு செய்தால் என்ன செய்வது? நான் உண்மையிலேயே என் தர்மத்தை நிறைவேற்றுகிறேனா? போன்றவாறு அவரது மனம் சிந்திக்க தொடங்கியது. அவரிடம் ஞானம் இருந்த போதிலும் அதிகப்படியான சிந்தனை அவரை விழுங்கியது. அவர் அமைதியற்றவராகவும், முடிவுகளை எடுக்க முடியாமல், தெரியாததை அஞ்சியும் திணறி போனார். தங்கள் ராஜா துயரத்தில் இருப்பதைக் கண்டு அவரது அமைச்சர்களும் ராணியும் கூட கவலைப்பட்டனர். அப்பொழுது அரண்மனைக்குள் வந்தார் இச்சுவாகு வம்சத்தின் பேராசான் வசிஷ்ட முனிவர். மன்னன் ஹரிச்சந்திரனின் மனக்குழப்பத்தை கண்டு அவர் கேட்டார், அரசே, உங்கள் மனம் என்ன கவலை கொள்கிறது? ஹரிச்சந்திரன் பெருமூச்சு விட்டு, குருதேவரே, என் மனம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. நான் எதிர்காலத்தை பற்றியும், என் பொறுப்புகளை பற்றியும், நான் போதுமானதை செய்கிறேனா என்பதை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். என் எண்ணங்கள் ஒருபோதும் நிற்காமல் ஓடுகிறது. தவறான முடிவுகள் எடுத்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார். வசிஷ்டர் புன்னகைத்து, அரசே, என்னுடன் வாருங்கள் என்று கூறி மன்னனை அரண்மனை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே மெதுவாக ஓடும் ஒரு அழகான நதியை காட்டினார். அரசே, சொல்லுங்கள், ஒரு இடையூறு வந்தால் இந்த நதி ஓடுவதை நிறுத்துமா? ஹரிச்சந்திரன் நதியை பார்த்து கவனமாக சிந்தித்தார். அது பாறைகள், மரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி சிரமமின்றி ஓடிக்கொண்டிருந்தது. இல்லை குருதேவரே, அது தன் வழியை தொடரும். வசிஷ்டர் மெல்ல தலையசைத்தார். உங்கள் மனம் இந்த நதியை போல இருக்க வேண்டும். எண்ணங்கள் எழும்போது அவை வந்து போகட்டும். அவற்றை பிடித்துக் கொள்ளாதீர்கள் அல்லது எதிர்க்காதீர்கள். அதிகமாக யோசிப்பது நதியை நிறுத்த முயற்சிப்பது போன்றது. அது கொந்தளிப்பை மட்டுமே உருவாக்குகிறது. உங்கள் மனம் இயல்பாக ஓடட்டும், அது அமைதியை காணும் என்றார். ஹரிச்சந்திரன் தன் கைகளை கூப்பி, ஆனால் குருதேவரே, இந்த முடிவற்ற எண்ணங்களை நான் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்று கேட்டார். வசிஷ்டர் சிறிய புன்னகையுடன் 3 சக்தி வாய்ந்த ஞானங்களை கூறத் தொடங்கினார். 1. தற்போதைய தருணத்தின் சக்தி. வசிஷ்டர், கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கும் போது அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் போது அதிகமாக யோசிப்பது நடக்கும். ஆனால் அரசே, நீங்கள் சொல்லுங்கள், கடந்த காலத்தை மாற்ற முடியுமா என்று கேட்டார். இல்லை என்று அரசர் தலையசைத்தார். மேலும் உங்களால் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா என்று வசிஷ்டர் கேட்க, இல்லை, என்னால் முடியாது என்று அரசர் பதிலளித்தார். வசிஷ்டர் சிரித்தார். அப்படியானால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாதவற்றில் ஏன் உங்கள் சக்தியை வீணாக்குகிறீர்கள்? தற்போதைய தருணத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். இந்த தருணத்தில் தான் உங்கள் சக்தி இருக்கிறது. அரசர் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து நிகழ்காலத்தில் வாழ்வதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். 2. விடுவிக்கும் கலை. இப்போது வசிஷ்டர் கூறினார், ஒரு ராஜா முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் தவறுகளுக்கு பயந்தால் அவர் ஒருபோதும் செயல்பட மாட்டார். ஒரு வில்லாளனை கற்பனை செய்து பாருங்கள். அவர் அதிக நேரம் தயங்கினால் அவர் எப்போதாவது அம்பை விடுவாரா என்று கேட்க, அரசர் இல்லை என்று தலையசைத்து, அவன் தன் திறமையை நம்பி அதை விடுவிக்க வேண்டும் என்றார். வசிஷ்டர், அதேபோல் நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுங்கள். சில விளைவுகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அமைதியை காண்பீர்கள் என்றார். 3. தியானத்தின் சக்தி. அமைதியற்ற மனம் காற்றில் மிதக்கும் விளக்கு போன்றது. தியானம் தான் அதை அமைதிப்படுத்த வழி. கண்களை மூடிக்கொண்டு மூச்சில் கவனம் செலுத்தி தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிடுங்கள். இதை தினமும் செய்யுங்கள். காலை வெயிலில் மூடுபனி போல உங்கள் கவலைகள் கரைவதை காண்பீர்கள் என்று வசிஷ்டர் கூற, அரசர் இந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்த உறுதி பூண்டார். அன்று முதல் மன்னர் ஹரிச்சந்திரன் மாறினார். அதிகப்படியான சிந்தனை அவரை சிக்க வைக்கும் போதெல்லாம் அவர் தன்னை நினைவுபடுத்திக் கொண்டார். நான் தற்போதைய தருணத்தில் இருக்கிறேனா? எனக்கு அப்பாற்பட்டதை நான் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறேனா? என் மனதை அமைதிப்படுத்த நான் தினமும் தியானம் செய்கிறேனா? காலப்போக்கில் அவரது மனம் தெளிவாகியது. அவரது இதயம் அச்சமற்றதாகியது. மேலும் அவரது ஆட்சி இன்னும் வலிமையானது. தேவையற்ற கவலைகளின் சுமை இல்லாமல் தனது செயல்களை நம்பி அவர் புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்தார். மன்னர் ஹரிச்சந்திரனை போலவே நாம் அனைவரும் அதிகமாக சிந்திப்பதில் சிரமப்படுகிறோம். ஆனால் வசிஷ்ட முனிவரின் இந்த 3 ஞானத்தை பின்பற்றினால் நாமும் நம் மனதை விடுவித்து அமைதியை காணலாம். எனவே அடுத்த முறை உங்கள் மனம் முடிவில்லா எண்ணங்களால் நிரப்பப்படும் போது நினைவில் கொள்ளுங்கள், ஆறு போல சிரமமின்றி ஓடும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள்.